Hi students, welcome to IK Academy. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சகட்ட பரபரப்புல பிஜி எக்ஸாம் இருக்கு சரிங்களா? அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம் எக்ஸாம். ஓகே, சோ பிஜி எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா கூடியவரோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அங்கிருந்து எக்ஸாமுக்கு ரொம்ப டைம் இருக்காது. ஒரு 2.5 மாசத்துல எக்ஸாம் வச்சிருவாங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஸோ ஒரு மாசம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டா கூட அடுத்து அங்கிருந்து ஒரு 3 மாசத்துல எக்ஸாம் இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப இருந்து படிங்க. நம்மளும் அந்த வரப்போற பிசி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரீ டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது தேர்ட் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ நம்ம ஃபுல் டெஸ்ட் தான் வைக்கிறோம். மொத்தம் ஒரு டெஸ்ட் 70 கொஸ்டின் வச்சுட்டு இருக்கோம். இதுல மூணாவது டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். அதுல இருக்கக்கூடிய உளவியல் சைக்காலஜி மேக்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிசி கிளியர் பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பா சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க ஒரு கொஸ்டின் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ நபர் ஒரு வேலையை முடிக்க 20 நாள் ஆகுது. அதே வேலையை பி 30 நாள் முடிச்சார் அப்படின்னா ஏபி சேர்ந்து இந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? ஓகே, ஸோ இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ஷார்ட்கட்ஸ் இருக்கு, உங்களுக்கு போய் தெரியும். நானும் சொல்றேன் கவனிங்க. அதாவது ஏ தனியா கொடுத்துட்டு பி தனியா கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 வேலை இருக்கு, ஏ 20 நாள் பி 30 நாள். அந்த 2ஐயும் பெருக்கிருங்க. அடுத்து 2ஐயும் ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 50. அவ்வளவுதான். ஸோ மேல பெருக்கி போட்டுருங்க, கீழே கூட்டி போட்டுருங்க. அவ்வளவுதான். இதை அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 0 கேன்சல் ஆயிரும். 4 5 4 5 20 4 12. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12 days. ஓகே, மேல பெருக்கிக்கோங்க, கீழே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி போட்டு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 12 days. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அசல் ரூபாய் 2000க்கு 10% வட்டி விகிதத்துல 73 நாளைக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி என்னன்னு கேட்கறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டுலாம் கவனிங்க. அதாவது கொடுத்துருக்கிற பர்சன் வந்து எப்பவுமே ஒரு வருஷத்துக்கானது. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்னா 10% ஒரு வருஷத்துக்கு. அசல் எவ்வளவு? 2000 ரூபாய். நீங்க 2000 ரூபாய்க்கு 10% எடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 200 ரூபாய். கரெக்டா? 2000 10% எடுத்தா 200. அப்ப ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய் வருது. ஒரு வருஷங்கிறது 365 நாள். அப்ப 365 நாளைக்கு 200 ரூபாய் வட்டினா நம்மகிட்ட 23 நாளைக்கு தானே கேட்கறாங்க. நீங்க 365 நாளை 5ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு 73 நாள் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப ஒரு வருஷத்துக்கான வட்டியை நீங்க 5ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு 23 நாளைக்கான வட்டி கிடைச்சிடும். அப்ப 200 5ஆல வகுத்தீங்கன்னா 40. ஆன்சர் ஆப்ஷன் சி 40 ரூபாய் முடிஞ்சு. ஆன்சர் ஆப்ஷன் சி 40 ரூபாய். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 நாணயங்கள் சுண்டப்படுது. குறைந்தபட்சம் 2 தலைகள் விழ நிகழ்தகவு என்ன? ஓகே, சோ 3 நாணயம் விழுறப்ப எனக்கு மொத்த பாசிபிள் 8 வரும். அதாவது ஹெட் 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 வரலாம், இல்ல ஹெட் ஹெட் டெய்ல் வரலாம், இல்ல டெய்ல் டெய்ல் ஹெட் வரலாம், இல்ல டெய்ல் ஹெட் டெய்ல் வரலாம், இல்லைன்னா டெய்ல் ஹெட் ஹெட் வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெட் டெய்ல் டெய்ல் வரலாம். அது எழுதுறாங்க. ஓகே, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஹெட் டெய்ல் ஹெட் எழுதியாச்சா? எழுதுற ஹெட் டெய்ல் ஹெட் வரலாம், இல்லைன்னா டெய்ல் 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 வரலாம். ஸோ மொத்தம் 8 வந்துருச்சா? 8 வந்துருச்சு. ஓகே, இதுல குறைஞ்சபட்சம் 2 தலை இருக்கணுமா? ஓகேவா? குறைஞ்சபட்சம் 2 தலை இருக்கணும் எனக்கு. இதுல குறைஞ்சபட்சம் 2 தலை இருக்கா? இருக்கு. 3 தலையா இருக்கா? அப்ப எடுத்துக்கலாம். ஸோ 1 இது 1 2. ஓகேவா? குறைஞ்சபட்சம் எனக்கு 2 தலை இருக்கணும். இதுல ஒரு தலை தான் இருக்கு, அப்ப எடுத்துக்காதீங்க. இதுலயும் ஒரு தலை தான் இருக்கு, எடுத்துக்காதீங்க. இதுல 2 தலை இருக்கு, எடுத்துக்கோங்க. இதுல ஒரு தலை தான் இருக்கு, எடுக்காதீங்க. இதுல தலையே இல்லை, எடுக்காதீங்க. இதுல 2 தலை இருக்கு, எடுத்துக்கோங்க. அப்ப குறைஞ்சபட்சம் 2 தலை, எனக்கு மினிமம் 2 தலை இருக்கணும். அப்ப எத்தனை எடுத்துக்கலாம்? 1 2 3 4 4 எடுத்துக்கலாம். அப்ப 8ல 4 எடுத்துக்கலாம். சோ கேன்சல் பண்ணா 1/2. ஆன்சர் ஆப்ஷன் சி 1/2. அவ்வளவுதான். புரிஞ்சா? இந்த மாதிரி குறைந்தபட்சம் 2 அதிகபட்சம் 2 எல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஃபர்தர் வரப்போற வீடியோஸோட பார்த்துக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. சர்க்கரையின் விலை 40% குறைக்கப்படுகிறது. ஒருவர் கொண்டு செல்லும் மடத்தில் எத்தனை சதவீத அளவு அதிகமாக சர்க்கரை வாங்க முடியும் என காண்புன்னு கேட்கிறாங்க. ஓகே, இப்ப இப்படி வச்சுக்கலாம். சர்க்கரை ஆரம்பத்துல 100 ரூபான்னு வச்சுப்போம். சரிங்களா? அவங்க 1 கிலோ 100 ரூபான்னு வச்சுப்போம். கொண்டு போறவர் 100 ரூபாய் கொண்டு போறாரு. ஏன்? 1 கிலோ வாங்கணும். அதோட 100 ரூபாய், இவர 100 ரூபாய் கொண்டு போறாரு. இப்ப சர்க்கரையோட விலை 40% குறைக்கப்படுதான். அப்ப 100ல 40% போயிட்டா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 60 இருக்கும். இப்ப விலை 60 ஆயிடுச்சு. விலை எவ்வளவு ஆயிடுச்சு? 60 ஆயிடுச்சு. கரெக்டா? இப்ப 1 கிலோ 60 ரூபாய். அப்ப அவர் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வாங்கலாம்? இன்னும் ஒரு 40 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் அவரால். ஓகேவா? இப்ப விலை 60 ரூபாய், அவரால் எக்ஸ்ட்ரா 40 ரூபாய்க்கு வாங்க முடியும். அப்ப எவ்வளவு சதவீதம் அதிகமா வாங்க முடியும்
அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப எவ்வளவு அது வேலை? 60 ரூபா. அவர் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வாங்க போறாரு? 40 ரூபாய்க்கு வாங்க போறாரு. புரியுது நான் சொல்றது? அவரோட டார்கெட் 1 கிலோ வாங்கணும்ன்றதுதான். இப்ப 1 கிலோ 60 ரூபா வந்துருச்சு. அவர் 60 ரூபாய்க்கு வாங்கிடுவாரு. அதை விட எக்ஸ்ட்ரா என்ன பண்றாரு? 40 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. அப்ப 40/60 × 100 இந்த போட்ட ஆன்சர். சரிங்களா? சோ 0 கேன்சல் ஆயிரும். 400/6. இதை இன்னும் 2 அடிக்கலாமா? 2 அடிச்சீங்கன்னா 2 6 200. So 200/3 ஆன்சர் 66 2/3. 66 2/3% ஒரு மிக்சர் ஃபிராக்ஷன்ல. ஆன்சர் ஆப்ஷன் சி 66 2/3%. அவ்வளவுதான். புரிஞ்சா? ஈஸியான क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு கோணத்தின் ஆரமானது மற்றொரு கோணத்தின் ஆரத்தில் பாதி எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன? கோணத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3πr3. கரெக்டா? 4/3πr3. ரெண்டு கோணம் இருக்கு. அப்ப ரெண்டையுமே எடுத்துக்கோங்க. 4/3πr3. ஓகே. ஒரு கோணத்தோட ஆரமானது மற்றொரு கோணத்தின் ஆரத்தில் பாதி. ஓகேவா? ஒரு கோணத்தின் ஆரம் இன்னொரு கோணத்தோட ஆரத்துல பாதி. அப்ப ஆரம் மட்டும் தான் மாறப்போகுது. இப்ப 4/3π கேன்சல் ஆயிடும். கேட்டது கன அளவுகளோட விகிதம், ரேஷியோ தான் கேக்குறாங்க. அப்ப இதுவும் r3, இதுவும் r3. ஆனா என்ன விஷயம்? ஒரு கோணத்தின் ஆரமானது மற்றொரு கோணத்தின் ஆரத்தில் பாதி. இப்ப இதோட ஆரம் 1னா இது 2 இருக்கும். ஏன்னா ஒரு கோணத்தின் ஆரமானது மற்றொரு கோணத்தின் ஆரத்தில் பாதின்னு சொல்லிட்டாங்க. இது 2 இருந்தா இது 1 இருக்கும். அப்ப 1³ என்ன? 1. 2³ என்ன? 8. ஆன்சர் 1:8. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1:8. நெக்ஸ்ட் இது பாருங்க. EFH KO அடுத்து என்ன கேக்குறாங்க? ஓகே. க்கு அப்புறமா F, Fக்கு அப்புறமா G விட்டு H, Hக்கு அப்புறமா I J விட்டு K, Kக்கு அப்புறமா L M N விட்டு O. என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்த எழுத்து எழுதிருக்காங்க. இங்க ஒரு எழுத்து விட்டுருக்காங்க, இங்க 2 எழுத்து விட்டுருக்காங்க, 3 எழுத்து விட்டுருக்காங்க. இப்ப நான் 4 எழுத்து விடணும். சோக்கு அப்புறமா P Q R S விட்டு அடுத்து என்ன வரும்? T. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ T. அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் பேப்பர் பண்ணி தேவையில்ல. ஒரு 30 செகண்ட்குள்ள ஈஸியா அடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து மோகனோட வயது அவருடைய மகனின் வயதை போல் 5 மடங்கு. 4 வருடங்களுக்கு பிறகு இருவரின் வயதுகளின் கூட 68 எனில் தற்போது மோகனின் மகனின் வயது என்ன? ஓகே, ஈஸி தான். பாருங்க, மோகனோட வயது அவருடைய மகனின் வயதை போல் 5 மடங்கு. அப்ப மோகனோட வயது மகனை போல் 5 மடங்குனா 5:1. மோகன் மகனை போல் 5 மடங்கு. அப்ப இது 1 ஒரு 5 இருப்பான்னு அர்த்தம். அப்ப ரேஷியோ 5:1. அப்ப இவங்களை 5x 1x வச்சுக்கலாம். ஓகே, ரைட். 4 வருடங்களுக்கு பிறகு இவர்களின் வயதுகளின் கூட 68. 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப இவருக்கும் 4 வயசு கூடும், அவருக்கும் 4 வயசு கூடும். அப்ப மொத்தமா 8 வயசு கூடிடும். புரியுதா? 4 வருஷம் கழிச்சுங்கிறப்ப இவருக்கும் 4 வயசு கூடும், அவருக்கும் 4 வயசு கூடும். அப்ப மொத்தமா 8 வயசு கூடும். அப்ப இதை கூட்டிங்கன்னா 6x. 6x + 8 தான் 68. புரியுதா? சரி, அப்ப 6x = என்ன வரும்? பிளஸ் -8 ஆயிரும். அப்ப 68 8 போனா 60. 6x 60 x என்ன வரும்? 10. இப்ப x 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இங்க ஒரு 10 10, இங்க I 10 50. என்ன கேக்குறாங்க? மோகனோட மகனோட வயது என்ன கேக்குறாங்க? சோ 10. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 10. அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் பி 10. அவ்வளவுதான். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஓட்டப்பந்தய வீரர்கள், கால்பந்து வீரர்கள், மட்டைப்பந்து வீரர்கள் இத மிக்ஸ் பண்ணி கேக்குறாங்க. இது வேற அது வேற அது வேற சொல்லிட்டு எல்லாருமே இதை டிக் பண்ண வாய்ப்பு இருக்கு. 3 வெவ்வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல காமனான ஒரு விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, கால்பந்துக்கும் மட்டைப்பந்துக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா, ரெண்டுத்துலயுமே பால் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? கால்பந்துக்கும் ஓட்டப்பந்தயத்துக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஓட்டப்பந்தய வீரர்களும் ஓடுவாங்க, கால்பந்துலயும் ஓடுவாங்க. ஓட்டப்பந்தயத்துக்கும் மட்டைப்பந்துக்கும் அதே மாதிரி ஒரு காமனான விஷயம் இருக்கு. என்ன? இதே ஓடுவாங்க. அப்ப 3துலயுமே ஓடுவாங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப 3மே எனக்கு ஒண்ணா இருக்கணும். ஆனா புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 காமனா இருக்க இடம் இது. அப்ப என்ன, 3துலயும் ஓடுவாங்கிறது காமன். ஆனா ரன்னிங்ல ஓட மட்டும் செய்வாங்க. கால்பந்துல பால் மட்டும் இருக்கும், மட்டைப்பந்துல பேட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது அப்ப 3க்கும் டிஃபர் ஆகும். புரியுதா சொல்றது? அப்ப கரெக்டா மென்ஷன் தான். 3க்குமே எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னா நீங்க இதை போடணும். 3மே ஓடுறாங்க, அது ரொம்ப முக்கியம். இப்ப டேபிள் டென்னிஸும் ஓட்டப்பந்தயமும் இருக்குன்னு வச்சுக்கோம், 2 வெவ்வேறையா இருக்கும். கரெக்டா? ஏன்னா டேபிள் டென்னிஸ்ல ஓட மாட்டாங்க, ஓட்டப்பந்தயத்துல ஓடுவாங்க. ஒரு டேபிள் டென்னிஸும் மட்டைப்பந்தயம் கொஞ்சம் மெர்ஜ் ஆகும். ஏன்னா இதுலயும் அடிக்கிறாங்க, அதுலயும் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். அப்ப கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து இது பாருங்க.
புத்தகம் என்பது மேஜைனும் மேஜை என்பது கட்டிலும் கட்டில் நாற்காலின்னு சொன்னா வாசிப்பதற்கு பயன்படுது என்ன? வாசிப்பதற்கு பயன்படுறது புக்கு. ஆனா புத்தகத்தை மேஜைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி மேஜை. அடுத்து இதை பாருங்க, 7 8 15 10 9 கொஸ்டின் வருது. 13 14 27. 7 8 கூட்டினா 15, 13 14 கூட்டினா 27, 10 9 கூட்டினா 19. ஆன்சர் ஆப்ஷன் சி 19. பிசில இப்படிதான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? இதை பாருங்க, A:B 1:2, B:C 2:3, C:D 1:5 னா A:B C:D கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாம், கவனிங்க. சோ A:B C:D தான் கேக்குறாங்க. ஓகேவா? இதுல A:B 1:2 கொடுத்தாங்க, அதை எழுதிருங்க. B:C 2:3 கொடுத்தாங்க, அதை எழுதிருங்க. C:D 1:5 கொடுத்தாங்க, அதை எழுதிருங்க. இந்த ரெண்டு இடத்துல நம்பர் இல்ல, அப்ப பகல் நம்பர் எடுத்து போடணும். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க நம்பர் இல்ல 3 போட்டுருங்க, இங்க நம்பர் இல்ல 2 போட்டுருங்க. ரெண்டு இடத்துல நம்பர் இல்ல, அப்ப 1 1 போட்டுருங்க. அப்ப பெருக்கிறீங்கன்னா ஆன்சர் O2 2 E2 2 E2 4 4 4 E3 6 E3 6 6 30. இப்ப எல்லாத்தையும் ரெண்டாவது அடிச்சிடலாம். அடிச்சீங்கன்னா O2 2 E2 4 3 6 15 2 30. ஆன்சர் 1:2:3:15. So correct answer option C 1:2:3:15. Okay. Next one பாருங்க, A/3 = B/4 = C/7 னா A + B + C/C என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம டிவைடர்ல கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ தான் அது அர்த்தம். A தான் 3, B தான் 4, C தான் 7 அர்த்தம். ஓகே, அப்ப அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. A + B + C னா 3 4 கூட்டினா 7, 7 7 கூட்டினா 14. சோ மேல 14 இருக்கு, கீழே C 7 இருக்கு. 14/7 அடிச்சா 2 தானே, 7 14. இது எழுதுமா? பாத்தலே போட்டுறால. ஆன்சர் ஆப்ஷன் டி 2. அடுத்து மனிதர்கள், ஆசிரியர்கள், பட்டதாரிகள். இதுல எல்லாருமே மனிதர்கள், அது போலதான் ஆசிரியர் பட்டதாரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க இந்த ரெண்டுக்கு வருவீங்க. சில பேர் இதை போட வாய்ப்பு இருக்கும், இதை போடணும். ஏன்னா ஆசிரியர்களும் பட்டதாரிகளும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏன் அப்படின்னா பட்டதாரிகளா என்ன, டிகிரி படிச்சவங்க பட்டதாரின்னு சொல்லுவோம். டிகிரி படிச்சவங்க ஆசிரியர் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்கல்ல. சோ டிகிரி படிச்சவங்க ஆசிரியர் இருப்பாங்க, ஆசிரியர்கள் தான் பட்டதாரிகளை உருவாக்குறாங்க. இங்க ரெண்டு ராஜ்யக்குமே வருது. அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒட்டி இருக்கணும். அப்ப கரெக்டா வருது ஆப்ஷனே. ஓகேவா? கொஞ்சம் நம்ம ஆங்கில யோசிச்சு தான் போடணும். அடுத்த கொஸ்டின், 10 மணி 30 நிமிஷம் அப்படிங்கிற நேரத்தை பெரியவங்களுக்கு சிறியவங்களுக்கு இடையே ஒரு கோணத்தை கேட்கிறாங்க. சரி, இந்த டாபிக் கிளாக் டாபிக், இந்த கொஸ்டினை நான் இப்படியே ஈஸியா அப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்றேன். இந்த மாதிரி டிகிரி கிட்ட நீங்க என்ன பண்ணணும், நிமிஷம் ஏற்படுத்தின கோணத்தையும் மணி நேரம் ஏற்படுத்தின கோணத்தையும் மைனஸ் பண்ணா போதும். ஓகேவா? 10 மணி 30 நிமிடம். சரிங்களா? நான் கிளாக்கே அப்படி போறேன்னு கவனிங்க. 10 இப்படி இருக்கும், அப்படித்தானே? அப்ப இங்க 12ல இருந்து எடுத்துக்கோங்க. 10 இப்படிதான் இருக்கும். இங்க இருந்து இவ்வளவு தூரம் சின்ன முள் போயிருக்கு, இங்க இருந்து இவ்வளவு தூரம் பெரிய முள் போயிருக்கு. 2 மைனஸ் பண்ணா எனக்கு இது கிடைச்சிடும். அப்ப சின்ன முள் இவ்வளவு தூரம் போயிருக்கு. கரெக்டா? மணி எத்தனை? 10. 10னா 10க்கும் 11க்கும் நடுவுல இருக்கும் சின்ன முள். அப்படிதானே? 10க்கும் 11 நடுவுல இருக்கும் சின்ன முள். அப்ப சின்ன முள் எவ்வளவு தூரம் கடந்திருக்கு? 10.5 மணி நேரத்தை கடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்பனா 630 நிமிஷத்துல சின்ன முள் கடந்திருக்கும். ஏன்னா 10 மணி 30 நிமிஷம் மொத்தம் 630 நிமிஷம் வரும். ஒரு மணி நேரம் 60 நிமிஷம், 10 மணி நேரம் 600 நிமிஷம், 630 நிமிஷத்துக்கு சின்ன முள் கடந்துருச்சு. ஓகே, சின்ன முள் ஒரு நிமிஷத்துக்கு எடுத்துக்கூடிய டிகிரி அரை டிகிரி தாங்க. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா 12ல இருந்து 1க்குள்ள எத்தனை டிகிரி இருக்குன்னா 30 டிகிரி இருக்கும். ஏன்னா மொத்தமா ஒரு வட்டம் வந்து 360 டிகிரி, அதை 12 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பார்ட்ல 30 டிகிரி தான் இருக்கும். ஓகே, சின்ன முள் இங்க இருந்து இங்க போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆயிடும். கரெக்டா? 1 மணி நேரம் ஆயிடும். 1 மணி நேரங்கிறத 60 நிமிஷம் சொல்லலாம். அப்ப 60 நிமிஷத்துக்கு சின்ன முள் எடுத்துக்கிறது 30 டிகிரி தான். 60 நிமிஷத்துக்கு 30 டிகிரி எடுத்துக்குது, பாதி எடுத்துக்குது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அரை டிகிரி தான் எடுத்துக்கும். அப்ப 630 நிமிஷத்துக்கு எனக்கு சின்ன முள், இதான் மணி நேரம் சொன்னது. சின்ன முள் 630 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி எடுத்திருக்கும்? 315 டிகிரி எடுத்திருக்கும். அப்படியே ஆஃப் ஆக்கிருங்க. 630 பாதி 315. ஓகே, நிமிஷ முள் கரெக்டா 6ல நிக்கும். அப்படித்தானே? அப்ப அதாவது நிமிஷ முள் பெரிய முள் இது இவ்வளவு தூரம் வந்திருக்கும். கரெக்டா? சரி, நிமிஷ முள் இங்க இருந்து இங்க போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் தான் போயிடும். பெரிய முள்ளு இங்க இருந்து இங்க போறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அப்படித்தானே? பெரிய முள் அப்ப 5 நிமிஷத்துல 30 டிகிரி கிடக்குது. அப்ப ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி கிடக்கும். அப்ப பெரிய முள்
ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி எடுத்துக்கும். ஓகேவா? அப்ப இங்க இருந்து இங்க பெரிய மூல் வந்தது 30 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரினா 30 நிமிஷத்துக்கு 30 180 டிகிரி. சோ இது ரெண்டே மைனஸ் பண்ண ஆன்சர். சோ 315 180 போன ஆன்சர் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 130 டிகிரின்னு ஒரு ஆன்சர். சோ மைனஸ் பண்ணீங்கன்னா 130 டிகிரி ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, இதெல்லாம் டீடைலா நடத்தணும், வரப்போற வீடியோஸ்ல அப்படியே பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அருண் ஒரு பெண்ணை காட்டி இந்த பெண் என் தாயாரின் பேரனுக்கு மனைவி என்றால் அருண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு முறை? அருண் அந்த பெண்ணை காட்டி சொல்றாரு, இந்த பெண் இருக்காங்கல்ல என் தாயாரின். கவனியா, அருண் ஒரு பெண்ணை காட்டி, இங்க பாருங்க, அருண் ஒரு பெண்ணை காட்டி இந்த பெண் என் தாயாரின் பேரனுக்கு, பேரனா பையனோட பையன், பேரனுக்கு மனைவி, இவங்க தான் அந்த பெண்ணா. புரிஞ்சா? அருண் ஒரு பெண்ணை காட்டி இந்த பெண் என் தாயாரின் பேரனுக்கு மனைவி என்றால் அருண் அந்த பெண்ணுக்கு என்ன? ஹஸ்பண்டோட அப்பா. கரெக்டா? ஹஸ்பண்டோட அப்பா, அப்ப மாமனார். சோ ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, மாமனார். முடிஞ்சு போச்சு. ஓகே, ஈஸி தான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அருண், பாலா, சந்திரன், டேனியல், இளங்கோ, பாத்திமா என்ற 6 நபர்கள் வட்ட மேஜையில் அமர்ந்துள்ளனர். ஓகே, சோ வட்ட மேஜை 6 பேர் போட்டுக்கோங்க. வட்ட மேஜை 6 பேர் போட்டாச்சு. இளங்கோ என்பவர் டேனியலுக்கு இடப்புறம் அமர்ந்துள்ளார். இளங்கோ டேனியலுக்கு இடப்புறம், எல்லாருமே மையத்தை நோக்கி இருக்காங்க. இது ஆக்சுவலா இதுல கொடுத்துருக்கணும், கொடுக்கல. ஓகேவா? இளங்கோ டேனியலுக்கு இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். சந்திரன் என்பவர் அருண் மற்றும் பாலாவுக்கு நடுவே, சந்திரன் வந்து அருணுக்கும் பாலாவுக்கும் நடுவுல. பாத்திமா என்பவர் இளங்கோ மற்றும் அருண், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாத்திமா இளங்கோவுக்கும் அருணுக்கும் நடுவுல இருக்காங்க. நான் இளங்கோவை அருணை இங்க பிக்ஸ் பண்ணா பாத்திமா இங்க வைக்கிற மாதிரி ஆயிடும். அப்ப பாத்திமா இளங்கோவுக்கும் அருணுக்கும் நடுவுல இருக்காங்க. வேற முன்னாடி ஒரு பாயிண்ட் போல என்னது? சந்திரன் என்பவர் அருண் மற்றும் பாலாவுக்கும் நடுவே, சந்திரன் வந்து அருணுக்கும் பாலாவுக்கும், இது பாத்திமாங்க, அருணுக்கும் பாலாவுக்கும் நடுவுல சந்திரன் இருப்பார். கரெக்டா? பாத்திமா தான் இளங்கோவுக்கும் அருணுக்கும். ஓகே, இது போட்டாச்சு. இப்ப இந்த क्वेश्चन அப்படியே பார்த்து சொன்ன ஆன்சர். ஓகே, பாலாவுக்கு இடப்புறம் அமர்ந்துள்ளது யாரு? பாலாவுக்கு இடப்புறம் டேனியல். ஆன்சர் ஆப்ஷன் சி. பாத்திமாவுக்கும் பாலாவுக்கும் இடையில எத்தனை பேர்? பாத்திமாவுக்கும் பாலாவுக்கும், பாத்திமாவுக்கும் பாலாவுக்கும் 2 பேர். இந்த பக்கம் பார்த்தாலும் 2 பேர், அந்த பக்கம் பார்த்தாலும் 2 பேர். ஆன்சர் ஆப்ஷன் பி 2. அவ்வளவுதான். இந்த போடுற வரைக்கும் தான், போட்ட பிறகு கேட்கக்கூடிய கேள்விகளை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க. கீழ்காணும் படத்தை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை கிடைக்கும். டயக்ராம் பார்த்தோம், டயக்ராம் பேர் தெரியுதா? ஓகே, என்ன அர்த்தம்னா 3ல ஒரு பங்கு தசை இருக்கு, 10ல ஒரு பங்கு தோல் இருக்கான், 6ல ஒரு பங்கு எலும்பு இருக்கான், 15ல 6 பங்கு மற்றவை இருக்கான். இதுல மனித உடம்பில் எத்தனை அளவு பகுதியில் எலும்பும் தோலும் காணப்படுவதில்லைன்னு கேட்கிறாங்க. ஓகே, சரி, முதல்ல எலும்பும் தோலும் எவ்வளவு அளவு இருக்குன்னு பார்ப்போம். என்ன சார் சொல்றீங்கன்னா கவனிங்க, எலும்பு 1/6 இருக்கு, தோல் 1/10 இருக்கு. முதல்ல இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை சால்வ் பண்ணீங்கன்னா 10 இங்கிட்ட போயிடும், 6 இங்கிட்ட வந்துடும், 5×6 ஸோ 16/60 வரும். கரெக்டா? 16/60. இது ரெண்டையும் 4 அடிக்கலாம். நன்னாள் 16, 15 நாள் 60. அப்ப ரெண்டும் சேர்த்து 4/15 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? 15ல 4 பங்கு ரெண்டும் சேர்ந்து இருக்கு. அப்ப மீதி 15ல 11 பங்கு இந்த ரெண்டும் இல்லாம இருக்கும். புரியுதா நான் சொல்றது? 15ல 4 இருக்கு, இப்ப 15 4 போனா மீதி 11. 15ல 11 இந்த ரெண்டு இல்ல, சோ 11/15 தான் ஆன்சர். இப்படி போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தசையில் உள்ள புரதத்திற்கும் எலும்பில் உள்ள புரதத்திற்கும் உள்ள விகிதம் என்ன? தசைக்கும் எலும்புக்கும் வீதம் கேட்கிறாங்க. தசைக்கும் எலும்புக்கும் வீதம் கேட்கிறாங்க. தசை 1/3, எலும்பு 1/6. தசை 1/3, எலும்பு 1/6. தசை 1/3, எலும்பு 1/6. இந்த பார்த்தோம் நமக்கு 1:2 போடக்கூடாது, அதனால ஆப்ஷன்ல 1:2 இல்ல. ஓகே, இது 1/3க்கும் 1/6க்கும் ரேஷியோ. அப்ப 6 இன்டு பேரு 3 இன்டு பேரும் 6:3 வந்துடும். அடிச்சீங்கன்னா 2:1. ஆன்சர் ஆப்ஷன் சி 2:1. சரி, 1:2 தேடி இருப்பீங்க, இருக்காது. ஆன்சர் 2:1. ஓகே, கடைசி क्वेश्चन. படத்தில் காட்டியுள்ளதில் எலும்பு எத்தனை பங்கு உடையது?
ஃபர்ஸ்ட் எலும்பு எத்தனை தான் கேட்குறாங்க, எலும்பு 1/6 இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் சி 1/6. ஓகே, ஸோ நம்மளோட தேர்ட் ஃப்ரீ டெஸ்ட்ல உளவியல் சைக்காலஜிக்கான ஆன்சர்ஸ் பார்த்து எக்ஸ்பிளனேஷனோட கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கேட்பீங்க சார் இந்த டெஸ்ட் நாங்கள் எங்க சார் எழுதுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம 2 டெஸ்ட் முடிச்சிட்டோம், இது 3ஆவது டெஸ்ட். ஓகே, இந்த டெஸ்ட்லாம் நீங்க எழுதணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு டெலிகிராம் லிங்க் அதிலே வரும். அதை கிளிக் பண்ணி அந்த டெலிகிராம் குரூப்ல வந்துக்கோங்க. இதுல தான் அந்த டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஆல்ரெடி 2 டெஸ்ட் முடிச்சிட்டோம், பிடிஎஃப் அதுல இருக்கு, நீங்க எழுதி பார்த்துக்கலாம். 3ஆவது டெஸ்ட் எழுதுங்க, இனிமேல் வரப்போற டெஸ்ட் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த குரூப்ல தான் டெஸ்ட் போயிட்டு இருக்கு, எக்ஸ்பிளனேஷன் நம்ம யூடியூப்ல வந்துடும். ஓகே, குரூப்லயும் ஜாயின் ஆகிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.